ஹலோ எவ்ரிவன். இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக ஒரு டேபிள் வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் மூலிமா எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வியூவில் போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் செலக்ட் பண்ணோம்னா, இந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் நமக்கு என்ன டேட்டா பேஸு அதை ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணோம்னா டேபிள்ஸுங்கிற ஃபோல்டர் வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேபிள்னு கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் உங்களுக்கு காலம் நேம், டேட்டா டைப், அலோ, நல்ஸ்ன்னு சொல்லி 3 காலம் காமிக்கும். அதில் காலம் நேமில் ஸ்டூடெண்ட் ஐடின்னு கொடுத்துட்டு டேட்டா டைப்பில் வந்து இது வந்து நம்ம இன்டீஜராக கொடுக்குறோம்ல, இன்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ரோவை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம்னா செட் ஆஸ் ப்ரைமரிக்குன்னு கொடுத்துட்டு இப்போ இந்த காலத்துக்கு வந்து ப்ரைமரிக்கு செட் ஆகுது. இப்போ இந்த காலத்துக்கு ஐடென்டிட்டி எப்படி செட் பண்ணோம்னா, காலம் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தோம்னா ஐடென்டிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா இஸ் ஐடென்டிட்டின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதை வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா இந்த காலத்துக்கு வந்து ஐடென்டிட்டி செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம என்ன காலம் நேம் கொடுக்க போகிறோம்னா, ஸ்டூடெண்ட் நேம்னு கொடுத்து அதுக்கு வந்து டேட்டா டைப் வந்து வேர் கேர் ஆஃப் 100. வேர் கேர் ஆஃப் 100ன்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்த காலம்னா வந்து டேட் ஆஃப் பர்த் டிஓபின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து டேட்டா டைம் வந்து டேட் டைமில் ஸ்டோர் பண்ணுறோம்னா டேட் டைம்னு செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்த காலம் நேம் வந்து இமெயில் ஐடி. இதுக்கு வந்து வேர் கேர் ஆஃப் 100ன்னு கொடுக்குறோம். 100னா அதோட லென்த் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம கொடுக்குறோம். வேர் கேர் ஆஃப் 100. அதுக்கடுத்த காலம் நேம் ஃபோன் நம்பர், data type where care of 15 கொடுத்து இங்கே சேவ்னு கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நேம் கேட்கும். நேம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா இந்த டேபிள் க்ரியேட் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் டேபிள்ஸ் கீழே பார்க்கலாம். இப்போ இந்த டேபிள் உங்களுக்கு வேண்டாம் டெலீட் பண்ணோன்னா அந்த டேபிள் நேமுக்கு ரைட் கிளிக் பண்ணி டெலிட்னு கொடுத்தோம்னா இந்த டெலிட் ஆப்ஜெக்ட் விண்டோவில் ஓகே கொடுத்தோம்னா டெலிட் ஆகிடும். இந்த மாதிரி SQL ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.